Good morning, students. Today we are going to see the 7th module of unit number 1 in manufacturing process. So manufacturing process la 7வது module நம்ம வந்துட்டோம். ஏற்கனவே ஒரு machine tool lathe அப்படிங்கற machine tool பார்த்தோம். இப்போ இரண்டாவது machine tool நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா drilling machine. So இந்த drilling machineல வந்து இதுக்கு முன்னாடி specification of drilling machine. Drillingனா என்ன? Drilling பண்றதுக்கு என்ன tool தேவைப்படும்? அது எந்த மிஷின்ல பண்ண போறோம், அந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷினை நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின், ஒரு ட்ரில்லிங் மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷினோட படத்தை வந்து உங்களோட ரைட் சைட்ல போட்டிருக்கோம். லெஃப்ட்ல அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ பொதுவாக வந்து பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பேஸ்ங்கிறது அடிப்பகுதி, இதுதான் பேஸ், இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ இதுக்கு பேரு பேஸ் அப்படின்னு. அடுத்து காலம், காலம்ங்கிறது வெர்டிக்கலா அந்த பேஸ் மேல மவுண்ட் ஆயிருக்கும், இது பேரு காலம். தென் ஹெட் அப்படின்னா இந்த டோட்டலா இந்த பகுதிக்கு பேரு ஹெட். And drill spindle, spindle na இதுதான் drill spindle. இந்த இடத்துக்கு. Then feed handle, feed handle na இந்த இடத்துல இருக்கு பேர் தான் feed handle. ஸோ இங்க வந்து ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 3 லிவர். அந்த லிவரை நம்ம ரொட்டேட் பண்ண அது ஒர்க் டேபிள். ஸோ இதில் தான் நம்ம தேவையான ஜாப்பை மாட்டி ஒர்க்க பண்ணலாம். ஸோ அதனால அதுக்கு பேர் ஃபீடு டேபிள், ஒர்க் டேபிள் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஸ்பிண்டில் எங்க இடத்துல நம்ம மேலே கீழே ஏற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தாப்புல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ள புள்ளி இருக்கும். ஸோ இந்த புள்ளியில பெல்ட், ஒரு வி பெல்ட் சுத்தம். இங்கே ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மோட்டார் சுத்தும் போது இங்கே இருக்கிற புள்ளி சுத்தம், இதில் இருக்கிற வி பெல்ட் அங்கேருந்து இங்கே ஸ்பிண்டிலுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வேரியஸ் ஸ்பீடு என்னென்ன வேகம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மாற்றி போட்டு பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் டேபிள்ல ஜாப்போட ஹைட் அதிகமாச்சு அப்படின்னா இங்க ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்பை லூசன் பண்ணி இந்த காலத்துல இதை வெர்டிக்கலா கீழ் நோக்கி இறக்கிட்டு ஜாப்போட ஹைட்டை கூட்டிக்கலாம். ஸோ இந்த ஸ்பிண்டில்ங்கிற யூனிட் இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சக்கு மாட்டிருக்காங்க. அந்த சக்கு எண்ட்ல ஒரு ஜா மாதிரி இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ட்ரில் பிட்டை தூக்கி நம்ம மாட்டிக்கலாம். ரன் ஆகும்போது என்ன ஆகும், மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுவேனே, மோட்டர் சுத்தம், மோட்டர்ல இருந்து பெல்ட் டிரைவ் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணி ஸ்பிண்டில் கொடுக்கும். ஸ்பிண்டில் கொடுக்கும்போது இது சுத்தி இந்த சக்கு மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கும். சக்கம் இந்த டூல் இதுல மாட்டிட்டு சுத்தம். ஸோ இங்க என்னன்னா, ஜாப் இஸ் ஆர் ஒர்க் பீஸ் இஸ் ஸ்டேஷனரி, டூல் இஸ் ரொட்டேட்டட். வேற லேத்துல என்ன பார்த்தோம், டூல் இஸ் ஸ்டேஷனரி, ஜாப் இஸ் ரொட்டேட்டட். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்ன. ஸோ ஏற்கனவே லேத்தில் பார்த்த மாதிரி தான், பேஸ் இஸ் ஏ ஹெவி கேஸ்டிங் விச் சப்போர்ட்ஸ் த காலம், டேபிள், ஹெட் எக்ஸெட்ரா. ஸோ பேஸ் மேலே தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ அடுத்து காலம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். காலம் இஸ் ஏ வெர்டிக்கல் ரவுண்ட் பாக்ஸ் செக்ஷன் ஆர் ரவுண்ட் செக்ஷன், நடுவில் ஹாலோவா இருக்கும். இதுக்காக வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ரெஸ்ட் ஓவர் த பேஸ், பேஸோட மேல அது அட்டாச் ஆயிருக்கும். It supports the head and the table. அதாவது டேபிளையும் சப்போர்ட் பண்ணுது, ஹெட்டையும் சப்போர்ட் பண்ணுது. The round column may have rack and teeth. Rack and teethனா அதுல பல்லா இருக்கும். மேல ஏற்றி இறக்குறதுக்கு ராக்னு ஒரு சின்ன கீழ் இருக்கும். ஸோ டேபிள் எந்த இடத்துலனாலும் நம்ம ஏற்றிக்க முடியும், இறக்கி வைக்க முடியும், டிபெண்டிங் அப்பான் த ஒர்க் பீஸ், ஒர்க் பீஸோட சைஸை பொறுத்து. ஸோ ஹெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஹெட் கண்டெய்னிங் எலக்ட்ரிக் மோட்டார், வி புள்ளி, வி பெல்ட் எல்லாமே சேர்ந்து ஹெட்னு சொல்றோம். ஸோ அது எலக்ட்ரிக் மோட்டார் சுத்தும் போது அதுல இருந்து பவர் வந்து வி புள்ளி டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அடுத்து ட்ரில் ஸ்பிண்டில். ஸோ ஸ்பிண்டில் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல். இட் ரொட்டேட்ஸ் அஸ் வெல் அஸ் மூவ்ஸ் அண்ட் டவுன் இன் எ ஸ்லிங். ஸோ ஸ்பிண்டில் சுத்தவும் செய்யும், அதே சமயம் மேலையும் கீழையும் மூவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ லார்ஜர் ட்ரில்லிங் மிஷின் ஹேவிங் கியர் பாக்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். மேலையும் கீழையும் ஏற்றி இறங்குறதுக்கு கியர் பாக்ஸ் இருக்கலாம், பவர் டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கறதுக்கு பெல்ட் இருக்கலாம், கியர் பாக்ஸ் இருக்கலாம். ஸோ ட்ரில் சக்கை வந்து ஸ்பிண்டிலோட எண்டில் மாட்டி வச்சிருக்கோம்.
அது எதுக்காக ட்ரில் பிட்டை மாற்றுறதுக்காக. ஸோ என்ன சைஸ் டயாமீட்டர் நமக்கு தேவையோ அந்த சைஸ் டயாமீட்டரை நம்ம மாற்றி நமக்கு தேவையானது பண்ணிக்கலாம். Then feed in the handle. ஸோ ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி காமிச்சா இல்லையா. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபீட் த ட்ரில் அகைன்ஸ்ட் த ஒர்க் பீஸ். அந்த டூலை வந்து ஒர்க் பீஸுக்கு அகைன்ஸ்டா இறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒர்க் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னேன். ஸோ ஒர்க் டேபிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒர்க்கை மேலே நிப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு. அந்த டேபிள் கேன் பி மூவ்டு போத் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி. ஸோ மேல் நோக்கி நாட்ட முடியும், ஹரிசாண்டலாகவும் நாட்டிக்க முடியும். ஸோ டேபிள்ஸ் ஆர் ஜென்ரலி ஹேவிங் ஸ்லாட், அதில் ஸ்லாட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பீஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரில்லை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மிஷினு. ஸோ ட்ரில்லில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் இஸ் ஸ்பெசிஃபைடு பை இட்ஸ் டயாமீட்டர் அண்ட் ஷாங்க் லென்த். இந்த ரெண்டையும் வச்சு தான் ட்ரில்லை சொல்றாங்க. ஆல்சோ த டூல் மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா மேசன் ஒரு ட்ரில் பிட் வச்சுருப்பாங்க. அது வந்து காங்கிரீட்ல போடுறதுக்காக, செங்கல் காங்கிரீட் அந்த மாதிரி இதில் போடுறது. நம்ம யூஸ் பண்ற ட்ரில் பிட் மேசன்னா கொத்தனார், நம்ம யூஸ் பண்ற ட்ரில் பிட் மெட்டல்ல உள்ளதை ரிமூவ் பண்றது. ஸோ இஃப் இட் இஸ் எ டேப்பர் சாண்ட் ட்ரில், த சைஸ் ஆஃப் த சாண்ட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை மோர்ஸ் டேப்பர் நம்பர். மோர்ஸ் டேப்பர்னு ஒரு டேப்பர் இருக்கு. அந்த டேப்பரை வச்சுதான் ட்ரில்லோட டேப்பரை அதாவது சைஸை ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேப்ல பார்த்த மாதிரியே சில பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கட்டிங் ஸ்பீட் அண்ட் ஃபீட். ஸோ கட்டிங் ஸ்பீட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கட்டிங் ஸ்பீட் இஸ் த பெரிஃபரல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரில். ட்ரில் சுற்றுற வேகத்தை சொல்லுது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் மீட்டர்ஸ் பெர் மினிட். இது என்ன யூனிட்ல சொல்றாங்கன்னா மீட்டர்ஸ் பெர் மினிட்ங்கிறத சொல்றாங்க. அடுத்து ஃபீடுனா என்ன? ஃபீடுனா நம்ம கொடுக்கறது. ஸோ ஃபீட் ஆஃப் த ட்ரில் இஸ் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ட்ரில் இன்டு த ஒர்க் பீஸ். ஸோ நம்ம மேல இருந்து அமுக்குறோம், அமுக்கும் போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது மூவ் ஆகுது, எவ்வளவு நேரத்துல ஃபார் 1 வேல்யூஷன் ஆஃப் த ஸ்பிண்டில். ஸ்பிண்டில் ஒரு சுத்தும் போது அது எவ்வளவு தூரம் உள்ள இறங்குதுன்னு பாக்குறாங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் மில்லிமீட்டர்ஸ் பெர் ரெவல்யூஷன். ஸோ எவ்வளவு மில்லிமீட்டர் இறங்கி இருக்கு ஒரு சுத்துறதுக்கு. இல்லைன்னா இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்டு இன் மில்லிமீட்டர்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆழம் இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Then cutting speed and feed. இது ரெண்டும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா என்ன டைப் ஆஃப் ஒர்க் பீஸ் மெட்டீரியல், என்ன டைப் ஆஃப் கட்டிங் டூல் மெட்டீரியல், எவ்வளவு ஃபினிஷ் வேணும், டைப் ஆஃப் கட்டிங் ஃப்ளூயிட். நான் சொன்ன ஏற்கனவே இதை வெட்டும் போது ஹீட் உருவாகும். ஹீட்டை எடுக்கிறதுக்கு கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரிஜிடிட்டி ஆஃப் த மிஷின், எவ்வளவு ரிஜிடிட்டி இருக்கு. இதெல்லாம் parameters deciding the cutting speed and feed. So with this we conclude the module 7 of unit number 1. So there are two questions. What are the main parts of the drilling machine and what are the factors depending on the cutting speed? So this is answer நீங்க krs02929@gmail.com email ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் இதுல இருக்கு. So if you are having any doubt, please ask me. Thank you students. அடுத்த மாடியில் உங்களுக்கு பார்க்கிறேன். Thank you.